அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த வாரம் நிறைய கேள்விகள் இல்லை. ஆனால் கொஞ்சம் கேள்விகளாக இருந்தாலும் ரொம்பவே டஃப்பான கொஸ்டின்ஸாக இருக்குது. ரைட், முதல்ல அமெரிக்காவிலிருந்து நண்பர் நிஷ் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்த கேள்வி. அதாவது இந்த அசுரத் அவன் அந்த பாண்டவர்களுடன் தங்கி இருக்கின்றான். அதுக்கப்புறம் பீமன் வெளில போயிருக்க நேரம் பார்த்து அவன் மீதி பாண்டவர்கள் திரௌபதியை தூக்கிட்டு ஓடுறான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அவர் என்ன கேட்குறாரு, அவன் ஒரு ராட்சசன், இங்கே பிராமணர் வேஷத்தில் இவங்களோட தங்கியிருக்கான், இவங்களுடைய அந்த ஆயுதங்கள் இதையெல்லாம் பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பீமன் என்ன சொல்கிறான், அவனோட சண்டை போடும்போது, நீ ராட்சசன் ஆனால் இந்த வேஷத்தில் வந்திருக்கன்ற உண்மை எனக்கு தெரியும், ஆனால் நீ எனக்கு அப்போ கெடுதல் செய்யவில்லை, அதனால் உனக்கு அழிய வேண்டிய நேரம் வரவில்லை, அதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன். இப்போ நீ தப்பு பண்ணிட்ட, இவங்களெல்லாம் தூக்கிட்டு போற, அதனால் இப்போ உன்னுடைய முடிவை தேடிக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் கரெக்டுங்க. அவங்களே இந்த மாதிரி காட்டில் தங்கியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவன் ராட்சசன்னு தெரியும். அப்போ அவன் மாறு வேஷத்தில் வந்திருக்கான் அப்படின்னாலே ஏதோ தப்பு பண்ண போகிறான் அப்படின்றது தெரியாதா? இவ்வளோ தெரிஞ்சும் அவனை சும்மா விட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். இது ஏற்கனவே இது சம்மந்தமான ஒரு கேள்வியை பார்த்துருந்தோம். பார்த்தீங்களா, அவன் பிராமண வேஷத்தில் இருந்தான், அதனால் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அதுக்கு நம்ம விளக்கமும் கொடுத்துருந்தோம். இதில் இந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு அமெரிக்கா அப்படி தான் பண்ணுவாங்க. நீ அணுகுண்டு தயாரிச்சுன்னுக்கிற, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ தயாரிக்கிற நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் நான் அவங்க மேலே குண்டு போடுவோம் அப்படின்னு. ஏங்க, என்ன அணுகுண்டு யார் யார் வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? இதில் இந்த நியூக்ளியர் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அதாவது அணு ஆயுதல் பரவல் தடை ஒப்பந்தம் அப்படின்னு. ஆனால் நான் அதை வேறு மாதிரி சொல்வேன். அந்த என்பிடி அப்படின்றத நியூக்ளியர் பெர்பச்சுவேஷன் ட்ரீட்டி அப்படின்னு சொல்வேன். அதாவது எந்தெந்த நாடுகள் அணுகுண்டு வச்சிருக்கலாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு யார் டிசைட் பண்ணுறது? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனா? அது கிடையாது. இல்லை அமெரிக்கா முடிவு பண்ணுதா அப்படின்னா, அமெரிக்காவே பல நேரங்களில் ஒரு சில நாடுகள் அப்படி அணு ஆயுதங்களை அவங்க தயாரிக்கிறாங்க, இல்லை வேறு எங்கேருந்தோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி திருடிட்டு வராங்க அப்படின்னும் போது கண்டும் காணாமல் இருந்திருக்கு. இப்போ அமெரிக்காவுக்கு தெரியாமல் பாகிஸ்தானில் அணு ஆயுதம் வந்திருக்க முடியுமா? இல்லை இஸ்ரேலில் அணு ஆயுதம் வந்திருக்க முடியுமா? சவுத் ஆஃப்ரிக்கா ஆக்சுவலாக அது இனவரி அரசாங்கமாக இருந்த வரைக்கும் அவங்க வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா அதை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இது இந்த கிளாண்டஸ்டைன் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெள்ளைக்காரங்க அங்கே ஆட்சியில் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, அவங்க அணு ஆயுதத்தை பொறுப்பாக கையாள்வார்கள். ஆனால் அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க கையிலலாம் அணு ஆயுதம் போகலாமா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தாங்க அப்படின்னு சொல்வது உண்டு. இனவரி அரசாங்கம் அங்கே போனாலுமே இனவெறி தாண்டவம் ஆடுகின்றது அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது. அதே மாதிரி ரஷ்யா கிட்டேருந்து திருடி தான் சீனா அணு ஆயுதங்களை தயாரித்தார்கள். வடகொரியா அது சீனா கிட்டேருந்து இருந்திருக்கும். அப்போது இந்த மாதிரியான நாடுகள்லாம் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றது அப்படின்னும் போது இது இஸ்ரேல் அமெரிக்காவுடைய நெருங்கிய நட்பு நாடு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பெரும்பாலும் அமெரிக்காவின் நட்பு நாடாகவே இருந்து வந்தது. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி ஆகியிருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா ஒட்டுமொத்த வெஸ்ட் இவங்களுடைய நட்பு நாடு. அப்போ இதெல்லாம் சும்மா இருந்துட்டு ஈரான் நீ வச்சுக்கக்கூடாது, ஈராக் நீ வச்சுக்கக்கூடாது அப்படின்னு மற்றவங்களுக்கு சட்டம் போடுறது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? இதுக்காகத்தான் அந்த ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக். இவன் ஏதோ பண்ண போகிறான் அப்படின்ட்டு முன்னாடியே போய் அடிக்கிறது அப்படின்றது இது தவறு அப்படின்னு இன்னைக்கு எல்லாமே நாம் ஒத்துக்கிறோம். ஈவன் இந்த அணு ஆயுதம் வச்சிருக்கான்ற ஒரே காரணத்துக்காக அவங்க மேலே தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா அது அவங்கவுங்க ரைட்டுங்க. அதை ரஷ்யாவில் கூட சமீபத்தில் சொன்னாங்க, அணு ஆயுதம் அப்படின்றது தாக்குவதற்கு இல்லை, நாம் தாக்கப்படாமல் இருப்பதற்கு அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக், அவன் உன்னை எதுவும் பண்ணுற வரைக்கும் நீ திருப்பி அடிக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்குமே எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம், அமெரிக்காவை தவிர ட்ரம்பை தவிர. ஸோ அதே மாதிரி தான் பீமனுக்கு அந்த ராட்சசன் அப்படின்றது தெரியும். ஆனாலும் அவன் பாட்டுக்கு ஏதோ அந்த ஆயுதங்களை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான்ப்பா, அதில் போயிட்டு நாம் இது பண்ணணும், அவன் ஏதாவது தப்பு பண்ணுற வரைக்கும் நாம் அவனை அடிக்க வேண்டாம் அப்படின்னு பொறுமையாக காத்து கொண்டிருந்தார். இதுதான். ஸோ இதில் தப்பே இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதுலேயே இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார்,
சரிங்க, அவன் வந்து இங்க ஆயுதங்களை பராமரிக்கிறேன் அப்படின்னா, ஏதோ பிராமண வேஷத்துல வந்திருக்கான் அப்படின்னா, மத்த விஷயங்கள்ல கான்சன்ட்ரேட் பண்ணா பரவால்ல. ஆயுதங்களை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான்னா, அப்ப இவங்களுடைய ரகசியங்களை எல்லாம் அவன் தெரிஞ்சுட்டு இருப்பான் இல்லையா? ஒருவேளை இவன் வந்து பாண்டவர்கள தூக்காம ஜஸ்ட் எஸ்கேப் ஆயி போயிட்டு, ஆஹா! இதெல்லாம் இவங்களுடைய ஆயுத ரகசியங்கள் அப்படின்னு தெரிஞ்சு, இல்ல இன்னும் ஒரு பெரிய படையோடையோ, இல்ல மத்த ராட்சசர்கள் இது சொல்லியோ, அப்ப வந்து இவங்களுக்கு அது ரொம்ப டேமேஜிங்கா இருந்திருக்கும்ல அப்படின்னு கேட்டிருந்தாரு. இத நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ரகசியங்கள் அப்படின்றது உதாரணத்துக்கு இப்போ ஒரு மிசைல் அந்த சீனாவுடைய அந்த PL-15 நெனைக்கிறேன். அது வந்து ஃபயர் ஆகாமயே டொப்புன்னு விழுந்துருச்சுங்க. நாம வந்து இப்ப அத ரிவர்ஸ் என்ஜினியரிங் பண்ணி, அதுல இருக்க அந்த ஃபியூயல், அந்த பைண்டிங் காம்பவுண்ட், அந்த டெக்னாலஜி வந்து இப்போ நம்ம கிட்ட இல்ல. இது வந்து அந்த ரேஞ்ச இன்கிரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாங்க. இப்போ அது டொப்புன்னு விழுந்ததுனால, நாம அந்த என்ன காம்பவுண்டு, என்ன விதமான மெட்டீரியல்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு. ஸோ இது வந்து ரிவர்ஸ் என்ஜினியரிங். அத ஓப்பன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். இப்ப நீங்க சொல்ற மாரி பீமனுடைய அந்த ஆயுதங்கள், அந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இந்த மாரி ரிவர்ஸ் என்ஜினியரிங் அப்படின்றது, அது வந்து அந்த இடத்துல சாத்தியமில்லை. அடுத்தது இது வந்து அந்த மந்திரங்கள் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து உச்சாடனங்கள் மூலமாக அந்த அஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அது பீமனுக்கு மட்டுமே தெரிந்த விஷயங்கள். அதனாலயும் வந்து அத அவனால திருட முடியாது. இங்க ஆயுதங்களை பராமரிக்கிறேன்னு சொன்னதே, மேபி அவனுக்கு வேற எதுவும் வேற தெரியாம இருந்திருக்கலாம். அதனால இங்க ஏதாவது பிரயோஜனப்படுமே அப்படின்னு இருந்துட்டு, இவனுடைய நோக்கமே அவங்கள வந்து கடத்திட்டு போறது தான். ஸோ அதத்தான் அவன் செஞ்சிருக்கான். ஸோ அந்த ரகசியங்கள் வெளில போயிரும் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். மத்தபடி பலம், பலவீனம் அப்படின்னும்போது, நம்முடைய பலம் உறுதியானது, அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது அப்படின்னும்போது, யார் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும், அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அடுத்த கேள்வியும் நண்பர் நிஷுடைய கேள்வி தான். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அவர் கேள்வி கேட்டிருக்கார். அதாவது அதுல சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி வந்து அதிதிகளை நாங்கள் உபசரிக்கின்றோம். அவங்களுக்கு வந்து வேண்டிய உணவை கொடுத்துவிட்டு, மிச்சம் இருந்தா மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். அதனாலும் எங்களுக்கு மிருத்யு பயம் இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சரி. இப்போ அதிதிகளை உபசரிக்க வேண்டும்னு சொல்றீங்க. அதிதிகள் எப்படி இருக்கணும்? அப்படின்னு ஏதாவது இருக்கா? அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்பவே சிக்கலான கேள்வி. பிராக்டிகலான கொஸ்டின் கூட. இது வந்து அதிதிகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத விட, ஒரு உறவினரா, ஒரு சக மனுஷனா, நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போறோம், இல்ல இன்னொருத்தரோட பழகுறோம் அப்படின்போது எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான் நமது தர்மங்கள். இத நம்ம கலாச்சாரம் அப்படின்னு சொல்றோம். இத ஃபாலோ பண்ணாலே போதும். ஒரு 30, 40 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த 63 அந்த மயிலாப்பூர்ல நடக்கும்போது, அந்த மயிலாப்பூர்ல இருக்கிற மக்கள், அவங்க வீடுகள் எல்லாம் பிதுங்கி வழியும். எங்கெங்கேயோ இருக்க சொந்தக்காரங்கலாம் 63 பார்க்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அக்கா, தங்க, அண்ணன், தம்பி அப்படின்றது கூட கிடையாது. எங்க ஒண்ணு விட்ட சித்தப்பா பையன் இருக்கான்ல, அ அவனோட மச்சினிய தான் வந்து அவங்களோட மாமா பையனுக்கு குடுத்துருக்கு. அப்படின்னு எதையோ ஒரு சொந்தம் சொல்லின்னு வந்து உட்காந்துப்பாங்க. அத பத்தி யாரும் பெருசா இது பண்றதும் கிடையாது. ஏன்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவ்வளோ சந்தோஷமாக இருந்த காலங்கள் அதெல்லாம். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த குட்டி பசங்க நெறைய இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஃபேமிலில. ஒண்ணு கவனிச்சீங்களா? இப்பல்லாம் வந்து அ அந்த பிரசவம் அப்படின்றத கேள்விப்படுவதே ரொம்ப அரிதாக இருக்கின்றது. முன்னாடிலாம் வந்து இந்த வளகாப்பு, அந்த பேர் வைக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஈவன் ஒரு 20 இயர்ஸ் பேக் நெறைய இந்த மாரி இன்விடேஷன் வந்திருக்கலாம், ஒரு வருடத்துல. ஆனா இப்பல்லாம் வந்து நம்ம கண் எதிர்க்க இல்ல மத்தவங்க இன்விடேஷன் காமிக்கிறத பார்க்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கின்றது. என்னன்னு எனக்கு புரியல. ஸோ, அப்ப இந்த வூட்டு பசங்க, அவங்க வந்து கூட்டு வர பசங்க, இப்படி அவங்க வந்து ஓடி பிடிச்சு விளையாடுறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, அந்த காலத்துல இதெல்லாம் தானே பெரிய விளையாட்டு, அப்படின்னு அது பாட்டுக்கு பொழுது போக்கிட்டு இருக்கும். அடுத்தது வீடுகள் கொஞ்சம் சின்னதா இருந்தாலும், மனசு ரொம்ப பெருசா இருந்தது. அதனால எத்தனை பேர் வந்தாலும் இடம் இருந்தது. அதே மாரி தான் அந்த கும்பகோணத்துல மகாமகம் அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் வந்து மாயவரத்துல வந்து அந்த முடவன் முழுக்குன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, அந்த மாரி காலகட்டங்கள்ல இவங்கலாம் அங்க போறது அப்படின்றது, பெரும்பாலும் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தது. அடுத்தது இந்த மாதிரி வந்து விடுமுறைக்கு, ஒண்ணு கிராமத்துக்கு போறது, இல்ல கிராமத்துலேருந்து பட்டணத்துக்கு வருது அப்படின்றதும் இருந்ததுங்க. சரி, இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள
அந்த ஒரு ஈகோ, அதுக்கப்புறம் அந்த தற்பெருமை, டம்பம் அப்படின்னு வர ஆரம்பித்த பிறகு தான் இதெல்லாம் சிக்கலாக ஆரம்பித்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வீட்டுக்கு போறோம். அது நம்ம ரொம்ப நெருங்கிய சொந்தமா இருந்தா கூட, எக்ஸ்கியூஸ் மீ உங்க வைஃபிய நான் யூஸ் பண்ணிக்கலாமா? கேட்டா அதெல்லாம் மேனர்ஸ் அப்படின்றாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே, உங்க ரெஸ்ட் ரூம நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்டா அவங்க வீட்டுக்கு தானடா வந்துக்கிற. அப்ப இதுக்காக பப்ளிக் டாய்லெட் யாடா தேடிட்டு ஓடுவேன்? இதெல்லாம் கிடையாது. நோ, நோ, நோ. இதெல்லாம் மேனர்ஸ். எல்லாம் வெள்ளைக்காரங்கிட்டேருந்து கத்துக்கினது. அங்க புருஷன் பொண்டாட்டியே இப்படி தான் கேட்டுட்டு இருப்பாங்க போல இருக்குது. மொபைலை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆர் மேபி உன்னுடைய காரை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? அப்படின்னு பர்மிஷன் கேட்டு தான் யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த மாதிரியே நாமளும் ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம், விருந்தாளிங்க வராங்கன்னாலே நம்மளை அப்படியே குபீர்னு கதிகலங்க வைப்பது என்னன்னா, அந்த பசங்க வரும், அது வீட்டில் வந்தால் சும்மா இருக்காது. இது என்னன்னா, பசங்களுக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த விபரீதத்துக்கெல்லாம் வந்து முதல் காரணம். நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரியே இங்கே வந்து என்ன பண்ணும், அது பாட்டுக்கு சேரில் ஏறி குதிக்கும், சைக்கிள் இருந்ததுன்னா அதை போட்டு உருட்டும், டிவியை வந்து சத்தமாக வச்சு ஏதாவது கலாட்டா பண்ணும். எல்லாத்துக்கும் மேலே சரி இதாவது பரவாயில்லன்னு விட்டா எதையாவது தூக்கி போட்டு உடைக்கும், செவுத்துல கிறுக்கும், கர்ன்னு எதையாவது வச்சு தேய்க்கும். இதெல்லாம் வீட்டுக்காருக்கு அப்படியே கதி கலங்கும். என்னடா இந்த மாதிரி அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. பெத்தவங்க என்ன பண்ணணும்? டாய் சும்மா இரு, வந்த இடத்துல வந்து வாழை சுருட்டி வச்சுன்னு உட்கார் இப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் சொல்லிக்க மாட்டாங்க. என் பையன் எப்போ இந்த மாதிரி தான், ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டான், எத்தையாவது பண்ணிட்டே இருப்பான். ஏய் உங்க வீட்டில் பண்ணிட்டு போ, என்ன நஷ்டம் வந்தாலும் அது ஓன் தலையில். எங்கள் வீட்டில் பண்ணிட்டு போனேன்னா உடச்சி போட்ட பாட்டிலு, பீங்காஞ்சி அடி, இதுக்கெல்லாம் எவன் காசு கட்டுறது? இது வேற பெருமையாக சொல்லிப்பாங்க. ஐயோ அவனுக்கு கையில் ஒரு கிரேயான்ஸ் கொடுத்துட்டா போதும், அவன் பாட்டுக்கு வரைஞ்சி தள்ளிட்டு இருப்பான். உங்க வீட்டில் நீ என்ன ஒன்றா பண்ணிட்டு போ, நீ பிக்காசாவோ போ, என்ன கன்றாவி ஆவனா போ, எங்கள் வீட்டில் வந்து பெயிண்ட் அடிக்காத. ஆனால் இதை யாரும் கண்டுக்கிறது கிடையாது. பெரும்பாலும் இது எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த வந்திருக்க விருந்தாளி கொஞ்சம் இந்த சோகால்டு அந்தஸ்தில் பெரியவராகவும் இவங்க வந்து கொஞ்சம் சின்னவங்களாகவும் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அழிச்சாட்டியத்துக்கு அளவே இருக்காது. அதே இவங்க வந்திருக்க இடம் இவங்களோட அந்தஸ்தில் கொஞ்சம் பெரியவங்க அப்படின்னு இருந்ததுன்னா வாழை சுருட்டின்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. இது நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி பண்ணி பண்ணி தான் விருந்தாளிகள்னாலே அவன் தலதெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் சீர்காழியில் இந்த கிழமை மயிலாப்பூருக்கு 69 வராங்க அப்படின்னு சொன்னால் குடும்பம் மட்டும் வரமாட்டாங்க, கூடவே வந்து 2-3 மூட்டை இந்த தூக்கு சட்டி எல்லாம் வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கோணி நிறைய காய்கறி இருக்கும், எல்லாம் வந்து தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இல்லைன்னா வந்து காஞ்ச மிளகா, இல்லைன்னா வந்து நெல், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கு சட்டியில் வந்து அதை கைமுறுக்கு, மனோகரம், தேங்குழல் இதெல்லாம் அங்கேருந்து பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க பட்டணத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு இதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, நம்ம வந்து நிலத்தில் விளையுது, இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுப்போமே அப்படின்னு. அது கொண்டு வந்தாலும் கொண்டு வராட்டாலும் வந்து விருந்தாளிகள் வந்தால் சந்தோஷமாக வரவேற்க போகிறாங்க அந்த காலத்தில், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அந்த கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ, இது வந்து நம்ம அங்கே தங்க போகிறோமே அதுக்கு செலவுக்கு அப்படின்னு கணக்கு பார்த்து யாரும் செய்யலை. அவன் பாவம் பட்டணத்தில் கஷ்டப்படுறான், அந்த பருப்பெல்லாம் வந்து அவன் வெளில வாங்கின்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பான், எதுக்கு நம்ம நிலத்தில் விளையுது அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தாங்க. அதே மாதிரி விருந்தாளி வந்திருக்காரு அப்படின்னா அவர் எத்தனை மூட்டை கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு பார்த்து இத்தனை நாளைக்கு தங்கலாம் அப்படின்னு யாரும் முடிவெடுத்தது கிடையாது. இப்படி பரஸ்பரம் எதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்ததுனால தான் வந்து அந்த காலத்து உறவுகள் ரொம்ப செழித்து இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக போயிடுச்சு. அதனால அதிதிகள் வந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும், அவங்களையும் வந்து மனிதர்களாக மதிக்க வேண்டும். அந்த அந்தஸ்து அப்படின்றத வச்சு நம்மளோட பெரியவங்களாக இருந்தால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது, நம்மளோட கம்மியாக இருந்ததுன்னா அப்படின்னா அதகலம் பண்ணுறது அப்படின்றத நிறுத்தணும். இப்படி பண்ணோம் அப்படின்னாலே வந்து அந்த அதிதியோட இலக்கணம் அதுக்கு வந்து நம்ம ஒத்து வருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது நண்பர் அகல்யா ராஜகோபால் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து கருட புராணம் படித்தா மரண பயம் போகும்னு சொல்கிறாங்களே அப்படின்றதுக்கு நண்பர் கேஎம்வி சொல்லியிருந்தார், எல்லாம் ப்ரூடாக விடுறாங்க அப்படின்னு. சரி, இப்போது கதை கேட்டால் ஒருத்தர் புத்திசாலி ஆவாங்களா? என்ன சார் இது, கதை கேட்டாலாம் யாராவது புத்திசாலி ஆவாங்களா அப்படின்னீங்கன்னா அப்போ நீங்கள் தான் முட்டாள்னு அர்த்தம். ஏன்னா அந்த பஞ்சதந்திர கதைகள் அதையே வந்து அந்த அரசனுடைய பசங்க முட்டாளாக இருக்காங்க, அவங்கள அறிவாளி ஆக்கணும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது தான் அந்த கதைகள். அதுவும் இந்த யானை, புலி, சிங்கம், நாய் இதெல்லாம் வச்சு சொன்ன கதைகள். இந்த கதைகளை கேட்டே அந்த அரசகுமாரர்கள் வந்து புத்திசாலி ஆனார்கள் அப்படின்னா அதுலேருந்தே வந்து
எதுலேருந்து ஒன்றா எது ஒன்றா வரலாம் அப்படின்றது ஒன்று புரியுது இல்லையா? சரி. இப்போ கருட புராணம். இதில வந்து தப்பு பண்ணீங்கன்னா என்னென்னலாம் நடக்கும்? இந்த எண்ணெய் கொப்பரையில போட்டு வாட்டுறது, அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் அதில சொல்லியிருக்கு. அப்போ இதெல்லாம் படிச்சு, ஆஹா! இப்படி நடக்கக்கூடாதுன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து நல்லவர்களாக நடப்பீர்கள். நல்லவங்களா இருந்தா என்னென்னலாம் நடக்கும்? அப்படின்ற விஷயங்களும் நமக்கு தெரியும். இதுதான் தர்மத்தின் வழி நடப்பது அப்படின்றது. இதைத்தான் அந்த முனிவர் சொல்றாரு. நாங்கள் வந்து உண்மையின் பக்கமே நிற்கிறோம், பொய்யை தேடுவதில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால எங்களுக்கு மிருத்யு பயம் இல்லை அப்படின்னு சொன்னாருல்ல. அதேதான் கருட புராணம் படிச்சு, அப்பா இப்படியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது, நல்ல வழியில நடக்கணும், தர்மப்படி நடக்கணும் அப்படின்னு நெனைச்சான்னா, அதுக்கப்புறமா அந்த வழி நடந்தான்னா, அவனுக்கு மிருத்யு பயம் இல்லை. இது ஒரே லைன்ல சுருக்கி சொல்லியிருக்காங்க. கருட புராணம் படிச்சா வந்து யமபயம் இல்லை அப்படின்னு. கொஞ்சம் விரிவா பார்த்தீங்கன்னா, அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நமக்கு புரிய போகுது. அவ்வளோதானே. அடுத்தது ப்ரூடா அப்படின்றாங்க. இந்த செய்திய பாருங்க. அதாவது இந்த உலக நன்மைக்காக யாகம் செய்வது, ஹோமம் வளர்ப்பது அப்படின்லாம் சொல்லுவோம். பொதுவாகவே வீட்ல பார்த்தீங்கன்னா, செவ்வாய், வெள்ளி, நல்ல நாளு, அமாவாசை, கிருத்திகை இந்த மாரி நாட்கள்லாம் வந்து அந்த தூபக்கால்ல புகை போடுவது, அந்த சாம்பிராணி புகையில ஆரம்பிச்சு, அந்த குங்கிலியம், நாய்க்கடுகு இன்னும் என்னென்னவோ வச்சிருக்காங்க. எங்க வீட்ல ஒரு பெரிய லிஸ்ட்டு. நாட்டு மருந்து கடையில போய் வாங்கிட்டு வருவேன். அது வந்து தினமுமே வந்து அவங்க புகை போடுவாங்க. இதெல்லாம் வந்து என்னங்க நம்புற மாரியா இருக்கு. இதில வேற அந்த போபால் அந்த கேஸ் விபத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல தினமுமே வந்து அந்த ஹோமம் வளர்த்துட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு மட்டும் பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நம்புற மாரியா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ரிசர்ச் பண்ணி மேலை நாடுகள்ல யுனிவர்சிட்டில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான இத வந்து என்ன சொல்றது? ஹெர்பல் ஸ்மோக் அப்படின்றாங்க. நாம ஹோலி ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவோமா? இது க்ளோஸ்டு ரூம்ல எப்படி செயல்படுகின்றது? ஓப்பன் ரூம்ல எப்படி செயல்படுகின்றது? அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாக்டீரியா இந்த டைப்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் 30 நாட்களுக்கு வந்து வருவதில்லையாம், இந்த மாரி புகை போட்டா. இதத்தானங்க வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு இருந்தோம். ஆனா, இதையெல்லாம் சொன்னா உடனே மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்வாங்க. இந்த பெரும்பாலும் இந்த வியாதி வரத்துக்கு என்ன காரணம்? பாக்டீரியாக்கள், வைரஸ்கள். அப்போ இந்த மாரி விஷயங்களை எதிர்த்து போராடுகின்றது, இந்த மாரி த சோ கால்டு வெள்ளைக்காரன் சொல்ற அந்த ஹெர்பல் ஸ்மோக் அப்படின்னும்போது, இதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம வீடுகள்ல இது எதிர்த்து போராடாதா? இதுக்கு தான் நான் பல தடவ சொல்லியிருக்கேன். நீங்க வந்து எதையாவது கண்டுபிடிக்கணும் புதுசா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கஷ்டப்பட்டு நீங்க எதையும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நமது அந்த வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் இதையெல்லாம் அப்படியே புரட்டி பார்த்து, அதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சாலே பல உண்மைகள் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அத வந்து ப்ரூவன் திங். அத வந்து நீங்க அப்படியே ஒரு தீசிஸா சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, நோபல் பிரைஸே கிடைக்கும் அப்படின்னு நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேன். இத இவ்வளோ நாள் ரிசர்ச் பண்ணி தான் நீங்க தெரிஞ்சுக்கணுமாடா? எங்க ஊர்ல நாங்க வந்து 1000 யுகம் யுகமா இதத்தானடா பண்ணின்னுக்கிறோம். இப்ப தான் உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு. இந்த ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்கு 1 நாள் முன்னாடி வரைக்கும், இந்த மாரி ஹோமம் பண்ணா நமக்கு வந்து நோய் நொடிகள் வராமல் பாதுகாக்கின்றது அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலோ, இல்ல நண்பர்கள் யாராவது கமெண்ட் போட்டிருந்தாலோ, உடனே கேள்வி குதிச்சுன்னு வந்திருப்பார். நல்லா உர்றாங்கயா கத. இப்படி கூட சொல்லியிருக்கலாம். ஆமா, இந்த மாரி வந்து ஹோமம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னா தானே, அத செய்யறதுக்குன்னு 10 பேர் வருவாங்க. அவங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். ஸோ இதுக்காக கட்டிவிட்ட கதை அப்படின்னு கூட யாராவது சொல்லியிருக்கலாம். ஆனா இப்போ இந்த ரிசர்ச் பேப்பர் வந்த பிறகு யாராவது வாய தொறப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வெளில போயிட்டு வந்தா கால கழுவிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்து இந்த அபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்த பிறகு பாத்ரூமே எங்கேயோ உள்ள இருக்குது. எங்க நீங்க கால கழுவுறது? அதெல்லாம் சான்ஸே இல்ல. அதே மாரி இந்த காய்கறிகளோ, இல்ல பழங்களோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அத வந்து கழுவிட்டு தான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா, இவர் ரொம்ப மடி ஆச்சாரம் பார்க்கிறவரா? நாங்க அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரிப்பா ரோட்ல விற்கிற பழம் அதெல்லாம் வாங்கி அப்படியே தின்னாத அப்படின்னு சொன்னா, ஆஹா! ஐயா இவர் ரொம்ப யோக்கியம். இவர் வந்து இதெல்லாம் தொடமாட்டாராக்கும் அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருந்தோம். கொரோனா காலகட்டத்தில நியூஸ் பேப்பர் வந்தாலே அது மேல லைட்டா இந்த மஞ்சப்பொடி கலந்த தண்ணிய தெளிச்சு, அத வெயில்லயே வச்சு 2 மணி நேரம் கழிச்சு தான் எடுத்து படிச்சோம். ஞாபகம் இருக்கா? எந்த காய்கறியோ, பழமோ எது வந்தாலும் வெளியிலேருந்து ஈவன் அமேசான்லேருந்து டெலிவரி கொண்டு வந்து குடுத்தா கூட, அத வந்து 2 மணி நேரம் வெயில்ல வச்சு ஐஸ்கிரீம் தவிர. அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த காய்கறிகளை கழுவுவதற்குன்னு ஒரு லிக்விட் வந்துருச்சு. நீங்க வந்து அப்படியே ஒரு மூடி போடுங்கள், 1/2 மணி நேரம் ஊற வையுங்கள், ஆர் அட்லீஸ்ட் 5 நிமிஷமாவது ஊற வையுங்கள் அப்படின்னு. ஏங்க, இன்னைக்கு எல்லாரும் வந்து காய்கறி எதுவா இருந்தாலும் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற புத்தி எப்படி வந்தது? கொரோனாக்கு பிறகு வந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி அத சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்கெல்லாம் என்ன ரொம்ப ஒஸ்டின்னு நினச்சுன்னுக்கிறாங்களா? இவங்களுக்கு மட்டும் கொம்பு முளைச்சுன்னுக்குதா? அப்படின்னு நக்கல் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ உண்மை அப்படின்றது ஒன்று தான். அந்த உண்மை காரணம் என்ன அப்படின்னு தெரியாட்டாலும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து பகுத்தறிவு அப்படின்ற பேரில் வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு அதே உண்மையை, ஆமாங்க இதுதாங்க உண்மை அப்படின்னு வெள்ளைக்காரன் யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சோன்னே, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. நாம இதை எத்தனை காலமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை கண்டுபிடிச்சிட்டான்னு இப்போ ஸ்டிக்கர் ஒட்டினுக்கிறானுங்க அவனுங்க. புதுசாக ஒன்றுமே அவங்க கண்டுபிடிக்கவில்லை. அதனால கருட புராணம் படித்தால் யமபயம் போகுமா அப்படின்னா நிச்சயம் போகும். முழுசா விளங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரூடா அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தது இதுதான் டஃபஸ்ட் கொஸ்டின்னு சொல்வேன். அந்த யுதிஷ்டர் கேட்ட கேள்விக்கு மார்க்கண்டேயர் சொல்றாரு இல்லையா, இந்த ஜீவன் வந்து ஒரு உடலை விட்ட பிறகு இன்னொரு உடலை உடனே அடைந்து விடுகின்றது அப்படின்னு. இல்லைங்க, இப்போ கருட புராணத்தில் வந்து அங்கே நரகம் அப்படிலாம் சொல்லியிருக்கு, அப்போது அது வேற இது வேறவா இருக்கின்றதே அப்படின்னு. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு லாஜிக்கலாக யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மாதிரி ஜீவன் வந்து நாம் பண்ண பாவத்துக்கு, நாம் பாவம் தானே பண்ணியிருக்க போகிறோம், ஏன்னா புண்ணிய மூட்டையால் சுமந்துட்டுருக்கோம் நம்ம முதுகில். அது நரகத்தில் போயிட்டு அந்த எண்ணெய் கொப்பரையில் போயிட்டு நம்மளை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி, எவ்வளோ நாள் டீப் ஃப்ரை பண்ணணுமோ அவ்வளோ நாள் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா மறுபடியும் நாம் செஞ்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியில் கொண்டு போய் நீ பிறந்து விடு அப்படின்னு சொல்லி, அதுவும் நம்ம பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாயாகவோ நரியாகவோ இல்லை கழுதியாகவோ இல்லை கமல்ஹாசனாகவோ வந்து பிறவியிடு அப்படின்னு அவங்க அனுப்பிச்சி வைக்க போகிறாங்க. அதையும் வந்து நம்ம அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து இப்போ என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் அந்த டீப் ஃப்ரையா இல்லை ஷாலோ ஃப்ரையா இப்படியே தான் திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கோம். எப்போ வந்து இந்த சுழல் நீங்கும் அப்படின்னு சொன்னால் முக்தி அடைவது, அந்த இறைவனின் பாதார விந்தங்களை சேருவது அப்படின்னு. அதுக்கு முயற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி திருப்பி திருப்பி செத்து செத்து விளையாடலாமா அப்படின்றதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அடுத்தது மார்க்கண்டேயர் சொன்னதுக்கும் கருட புராணத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதா நான் தெரியல. அதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்றது தான். இப்போ இந்த கருட புராணம் படித்தால் யமபயம் போகும் அப்படின்றதுக்கு விரிவான ஒரு கருத்து இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்டு அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்திலே கூட ஒருவேளை புண்ணியம் செய்திருந்தால் சொர்க்கத்தில் இருந்துட்டு, ஏன்னா சொர்க்க பதவியும் வந்து நிரந்தரம் கிடையாது. அங்கே இந்திரன் பதவியே நிரந்தரம் கிடையாது. அப்புறம் தானே சொர்க்கத்தில் நம்ம வசிக்கிறது. அங்கே வந்து அப்பா முடிஞ்சு போச்சுப்பா உன்னுடைய லீஸு, மறுபடியும் நீ பூமிக்கு போ அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா இங்கே வந்து மறுபடியும் பிறந்து அந்த முக்தி அடைகின்ற வரை இது சுற்றி கொண்டே இருக்கும். அகெயின் இது டஃபஸ்ட் கொஸ்டின். இதுதான் ஆன்சர்னு நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச அளவில் இது எப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்ததனுடைய முடிவு தான் இது. அதனால் இதை எல்லாரும் ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை இதற்கான விடை நண்பர்கள் யாருக்காவது தெரிந்திருந்தால் இல்லை எங்கேயாவது உபன்யாசத்தில் கேட்டிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் போட்டிங்கன்னா எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்து இணைந்திருப்போம். வணக்கம்.